நாடகம் போடுறான் சார், நான் ஒரு 20 நிமிடம் எனக்கு அலாட் பண்ணாங்க ஆண்டு விழாவில். எல்லாமே பசங்க, 7ஆம் கிளாஸ்லேருந்து ஒரு பையன், 8ஆம் கிளாஸ்லேருந்து ஒரு பையன், 6ஆம் கிளாஸ்லேருந்து ஒரு பையன், 3 பேரை செலக்ட் பண்ணேன். 6ஆவது கிளாஸில் இருக்கிறவங்க பொடி மாசு, கொஞ்சம் பொடியாக இருக்கும். அதுக்கு தான் கிருஷ்ணன், கண்ணன் மாதிரி நீ வரணுண்டான்னு. ஓகே சார் அப்படின்னா. இந்த 7th படிக்கிறான் பாருங்கள், அவன் கொஞ்சம் அப்படியே நளினமாக இருப்பான். நீ தான்டா பாஞ்சாலி வேஷம் உனக்குன்னு. இந்த 8வது படிக்கிறவன் கொஞ்சம் முரடாக இருப்பான். நீ தான்டா பாஞ்சாலிக்கு துகில் உரியிற மாதிரி வரணும் துச்சாதனன்னு. எல்லாருக்கும் 3 பேருக்கு செலக்ட் பண்ணி 3 பேருக்கு வசனம் டைலாக் எல்லாம் எழுதி கொடுத்தாச்சு. இந்த துச்சாதனன் நடிக்கணும்னு மட்டும் சொன்னேன். டேய், அவன் கட்டிங்கிறது ஒரே போடவே, நீ உருவிடாத, ஒரு மாதிரி பாவனை பண்ணு. ஓகே சார். இந்த கண்ணனை வந்து இல்லை, இந்த பாடுறா, இந்த மாதிரி ஸ்க்ரீன் போட்டிருப்பாங்க. ஸ்க்ரீனில் அப்போ நாடகம் ஆரம்பிக்கும் போது உன்னை ஏற்ற முடியாது. அதுக்கு முன்னாடியே ஒரு பலகை போட்டு உன்னை உட்கார வச்சிடுறோம். ஒரு 10 புடவை அவன் கையில் கொடுத்துருவேன். பாஞ்சாலி இங்கே வசனம் பேசும், ஒவ்வொரு புடவையாக விடு அப்படின்னும். ஓகே சார்ன்ட்டான். அவனை 5:30 மணிக்கெலாம் ஏற்றி உட்கார வச்சு, பாவம் பிள்ளை பசியாக இருக்குமென்னு ஒரு பிஸ்கட் பாக்கெட்டு ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கி மேலே வச்சிட்டோம். 10 புடவையும் வச்சாச்சு. 7 மணிக்கு என் நாடகம் வருது. பாஞ்சாலியா நடிக்கிறவன் வந்து நிற்கிறான். அப்போ ஒருத்தன் என் காதாண்டவன் சொல்கிறான், பாஞ்சாலியா நடிக்கிறவனுக்கும் துச்சாதனா நடிக்கிறவனுக்கும் 5 மணிலேருந்து தகராறுன்னான். இன்றைக்கி நாடகம் ஏதோ தகராறில் தான் ஆக போகுதுன்னு மனசுக்குள்ள. அப்போ ஒன்றும் பண்ண முடியாது. சரி, நடக்கட்டும் ஆண்டவன் பார்த்துக்கான்னு சொல்லிட்டு உக்காந்துட்டேன். பாஞ்சாலியை நடிக்கிறவன் வந்து நிற்கிறான். இந்த துச்சாதனை வந்தான். ஆடி விலைப்பட்ட தாதினி உன்னை ஆள்பவன் அண்ணன் சுயோதனன் சர்சன் உரி போட்டான். ஏன்னா அவனுக்கு பிரச்சனை தகராறு இல்லை, அந்த வெறுப்பை தீர்த்துக்கினான், உரி போட்டான். இந்த பாஞ்சாலி நடிக்கிற பையன் பேண்ட் ஷர்ட்டோடு நிற்குது. ஆடியன்ஸ் எல்லாம் பார்த்து ஒரு மாதிரியாக சிரிக்கிறாங்க. இந்த பையன் ஆபத் பாண்டவா நாதரட்சகான்னு வாடி பார்க்குறான் நிமிந்து. அந்த பையன் என்ன பண்ணிட்டான், நேரம் அவன் பிஸ்கெட்டை தின்னு தண்ணியை குடிச்சுவிட்டு தூங்கிடுத்தது. அந்த 10 புடவையும் தலையாணி மாதிரி வச்சுன்னு தூங்கி விட்டான். புடவையும் வரல, ஒன்றும் வரல.